வீட்டை சுற்றி என்ன மாதிரியான மரங்கள் நம்ம நட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் கட்டுறீங்க, ஒரு வில்லேஜ் சைடு கட்டுறீங்க அப்படின்னா, அதாவது ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு அவுட்டரில் கட்டுறீங்க அப்படின்னா தெற்கு பகுதி மேற்கு பகுதி நாங்கள் மரம் வளருங்க, உயரமான மரங்கள் வளரணும்னு சொல்லுவோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அசோக மரம், நெட்டிலிங்க மரம், இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லுவோம். மகிழ மரம் கூட வைக்கலாம்னு சொல்லுவோம் இந்த தென்மேற்கு மூலையில். இது வைக்கும்பொழுது என்னன்னா, இந்த அசோக மரம், நெட்டிலிங்க மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இந்த அசோக மரங்கள், நெட்டிலிங்க மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பிஷனில் வந்து கர்ப்பப்பைக்கு தேவையான மருந்துகள் எடுப்பதாக சில அறிஞர் சொல்கிறாங்க. அதனால் அந்த இதில் வரக்கூடிய ஆக்சிஜன் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த துளசி மரம் வைக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க. துளசியில் தான் வந்து அதிகமான ஆக்சிஜன் வெளியே வரும். அது வந்து வடகிழக்கு பகுதி, ஏன்னா துளசி மரங்கிறது பெருசாக வளராது, ஒரு சின்னதாக தான் வச்சு வளர்த்தணும். அது வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வச்சு வளர்த்தலாம். ஓகே.